Thanks to St. Joseph's Leprosy Hospital in Thoothukudi, people affected by leprosy, along with those who have recovered, are crafting colorful designer candles at a manufacturing unit established within the hospital's premises. This Christmas season, these candles are lighting hope. Established in October 1949, the hospital is run by Catholic nuns, and the candle making unit is the healing institution's way of rehabilitating leprosy affected people. Santa Claus, Christmas trees, birds, cats, fishes, the candles come in all forms and sizes. Customers either pre book these candles or buy directly from the hospital. நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. ஆர்டர் கொடுத்தா நாங்கள் போட்டு வச்சுப்போம், வந்து வாங்கிட்டு போவாங்க. முக்கியமாக அந்த வெரைட்டியான திரி வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ, பொம்மை, அதாவது குருவி, நாய், மயில், சங்கு, சிப்பி, முத்து சிப்பி மற்றும் முறுக்கு திரி எல்லாமே போட்டு கொடுப்போம். இந்த திரியானது நம்ம தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்ல, வெளியூரில் இருந்து பெங்களூர், திருச்சி அங்கேருந்தும் ஆர்டர் கொடுப்பாங்க. நம்ம போட்டு வச்சுருப்போம், வந்து வாங்கிட்டு போவாங்க. Customers buying the candles are happy with the designs and the prices that range between 1 rupee and 600 rupees. தூத்துக்குடியில் வந்து லெப்ரசி ஹோம் இருக்குது. அங்கே நிறைய தொழுநோயாளிகள் இருக்காங்க. அவங்க எல்லாருமாவே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தொழில் தான் அந்த மெழுகுதிரி தயார் பண்ணுற தொழில். நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. நாங்கள் வழக்கமாகவே இங்கேருந்து வாங்குவோம். திருநாள் வந்தாலும் சரி, ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி, ஒரு நேர்ச்சல் காணிக்க பொருள் வாங்கி கொடுக்கணுன்னாலும் சரி, நாங்கள் எல்லாமே இங்கே வந்து வாங்குவோம். இங்கே விலை ரொம்ப குறைவாக இருக்கும் மற்ற இடங்களில் விட. இது இப்போ கிறிஸ்மஸ்க்கு வாங்குறதுக்கு வந்திருக்கேன், நியூ இயர்க்கும் சேர்த்து வாங்கிட்டு போகிறேன். Candles melt even while emitting light. This Christmas, many such bright candles will shine on undaunted in homes across Thoothukudi and beyond.